ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம் 11ஆம் திருமுறை விளக்கம் சோசோமி சுந்தரம் அவர்கள். பாடல்களை பாடுபவர் டி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். கடவுளை காணும் அறிவு இன்று நமக்கு எளிதாக கிடைத்து விட்டது. மாலுக்கும் பிரமனுக்கும் மற்றுள்ள தேவருக்கும் காலம் காலமாய் காத்து கிடந்தும் கிடைக்காத அறிவு சிவபெருமான் திருவருளால் நமக்கு கிடைத்தது. சிவபெருமானுக்கு ஆளாகும் ஒன்றையே நினைத்திருந்தேன், ஒன்றையே துணிந்து ஒழிந்தேன். அதனால் அறிய முடியாத பெருமானை அறிந்து கொண்டேன். என்ன தெரிந்தது எனக்கு? எல்லாம் அவன் என்று தெரிந்தது. அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே என்று எனக்கு தெரிந்தது. எல்லாவற்றையும் அறிபவனும் அவன், உயிர்களுக்கு அறிவிப்பவனும் அவன், அறிகின்ற அறிவாயிருப்பவனும் அவன், அந்த அறிவால் அறியப்படும் மெய்ப்பொருளும் அவன். விரிந்த சூரிய சந்திரர்களும் மண்ணும் விண்ணும் அவன். அறிவான், அறிவிப்பான், அறிவு, அறியப்படும் பொருள் எல்லாம் அவன்தான். அவன் காட்டுவிட்டால் காணலாம், பாட்டுவிட்டால் பாடலாம் என்று பகவத்கீதையில் காணப்படும் உபதேசத்தை பைந்தமிழில் பாடி பக்தி பயிர் வளர்க்கிறார் காரைக்கால் அம்மையார். கண்ணன் பார்த்தனுக்கு உரைத்த கீதையை முக்கண்ணன் அம்மைக்கு முன்பே உபதேசித்திருக்கிறான். அற்புத பாடலை கேட்டு ஆனந்தம் கொள்ளுங்கள். அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே. அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே. விரிசுடரு பார் ஆகாசம் அப்பொருளும் தானே அவள். அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே. விரிசுடரு பார் ஆகாசம், ஆகாசம் அப்பொருளும் தானே அவன். சிவபெருமான் கழுத்திலே ஒரு பெரிய பாம்பு இருக்கிறது. அந்த பாம்பு தலைக்கும் போகும், கழுத்தையும் சுற்றும். கருடனை பார்த்தால் சௌக்கியமா என்றும் கேட்கும். சிவன் முடியில் இருக்கும் போது யாருக்கு பயப்பட வேண்டும்? இந்த பாம்புக்கு ஒரே ஒரு கவலை. அந்த கவலை என்ன தெரியுமா? அன்று முதல் இன்று வரை தீரா கவலை. கடவுள் தலையில் அமர்ந்து கொண்டு கவலைப்படலாமோ? அந்த பாம்பு கவலைப்பட்டது. ஏன்? அது மதியில்லாத பாம்பு, அறிவற்ற அரவு. அதற்கென்ன கவலை? அது சந்திரனை விழுங்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் எது சந்திரன் என்று தெரியவில்லை. சிவபெருமான் மார்பிலே பன்றியின் கொம்பு இருக்கிறது, அதுவும் சந்திரன் போல் தெரிகிறது.
தலையிலே பிறைச்சந்திரன் இருக்கிறது, அதுவும் சந்திரன் போல் தெரிகிறது. அறிவற்ற பாம்புக்கு அது சந்திரனா இது சந்திரனா என்று இதுவரை தெரியவில்லை என்று 4 வரி வெண்பாவில் நல்ல கதை சொல்கிறார் காரைக்கால் அம்மையார். கதையா இது? இல்லை, கருத்து. மெய்ப்பொருளுக்கும் பொய்ப்பொருளுக்கும் வேறுபாடு தெரியாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஆடித்திரியும் நாம் தான் அந்த பாம்பு. அது விண்ணில் ஆடுகிறது, நாம் மண்ணில் ஆடுகிறோம். அது தலையில் ஆடுகிறது, நாம் தரையில் ஆடுகிறோம். இலக்கிய நயமிக்க இப்பாடலை கேளுங்கள், மனப்பாம்புக்கு தெளிவு உண்டாகும். திருமார்பில் ஏன செழுமறைப்பை, திருமார்பில் ஏன செழுமறைப்பை திருமார்பில் ஏன செழுமறுப்பை பெருமான் பிறை கொழுதை, பெருமான் பிறை கொழுதை நோக்கும் ஒரு நாள், ஒரு நாள் இது மதியல்து, இது மதியல்து ஒன்றாக இந்தளவும், இது மதியல்து ஒன்றாக இந்தளவும் தேரா, இது மதியன்று ஒன்றாக இந்தளவும் தேரா, இது மதியன்று ஒன்றாக இன்றளவும் தேராது, மதி ஒன்று இல்லா ஆரா, இது மதியன்று ஒன்றாக, மதியன்று ஒன்றாக இன்றளவும் தேரா, அது மதி ஒன்று, அது மதி ஒன்று இல்லா ஆரா, அது மதி ஒன்று இல்லா ஆரா. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய்த் தொடங்கினர்கோர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்றார் தாயுமானார். திருத்தல யாத்திரை சிந்தைக்கு நல்லது. ஐயடிகள் காடவர்கோன் என்ற பல்லவ பேரரசர் அரசு வேண்டாம் என்று துறந்து விட்டார். சிவத்தல யாத்திரை செய்து கொண்டு செல்கிறார். ஒவ்வொரு தலத்திற்கும் ஒரு வெண்பா பாடினார். இது க்ஷேத்திர வெண்பா என்ற பெயரில் 24 திருக்கோயில் திருவெண்பாக்களாக தொகுக்கப் பெற்று 11ஆம் திருமுறையில் இணைக்கப் பெற்றுள்ளது. இப்புவி மன்னர் கவிமன்னராகவும் திகழ்ந்திருப்பது அவர் பாடல்கள் மூலம் புலப்படுகிறது. இதில் முதலாவது பாடல் தில்லை சிற்றம்பலத்தை சேர்க என்று மனத்துக்கு ஆணையிடுகிறது. மனமே, நீ நன்னெஞ்சம். ஏன் தெரியுமா? நான் சொன்னபடி நல்லதை கேட்கிறாய். ஓடுகின்ற வாழ்க்கை ஒரு நாள் நின்றுவிடும். இதுவரை ஒட்டி உறவாடிய உற்றார் உறவினர் மனம் திரும்பி வேறுபட்டு வேறு பக்கம் போய்விடுவார்கள். வயோதிகம் வந்துவிட்டது. வீடு விடைதர காடு கூப்பிடுகின்றது. அச்சு இற்றுப்போன தேர் விடுவது போல உடம்பு விடப்போகிறது. மெய் வாழ்க்கை பொய் வாழ்க்கையாகப் போகிறது. இப்பொழுதாவது தில்லை சிற்றம்பலம் சென்று நினைவிருக்கும் போதே அவனடியில் பணிவாயாக என்று நெஞ்சத்தை அழைத்து சேரிடம் அறிந்து சேர் என்கிறார் ஐயடிகள் காடவர்கோன். செந்தமிழ் கேளுங்கள், தில்லையை நினையுங்கள். ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் கோடுகின்றாரே மூப்பு குறுகிற்றே
குறுகிற்று நாடுகின்ற ஓடுகின்ற நீர்மை ஒழிதருமே உற்றாரும் கோடுகின்றார் முப்பு குறுகிற்று நாடுகின்ற நல் அச்சித்தம்பலமே நாடுகின்ற நல் அச்சித்தம்பலமே நன்னா நன்னெஞ்சே நன்னெஞ்சே சித்தம்பலமே நன்னாமுல் நன்னெஞ்சே தில்லை சித்தம்பலமே சேர் போடுகின்றார் முப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல் அச்சித்தம்பலமே நன்னாமுல் நன்னெஞ்சே சித்தம்பலமே நன்னாமுல் நன்னெஞ்சே தில்லை சித்தம்பலமே சேர் சித்தம்பலமே சேர் நெஞ்சே நீ தில்லை சித்தம்பலமே சேர். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள திருத்தலம் திரு நெடுங்களம். திருஞான சம்பந்தப் பிள்ளையார் இடர் நீக்கும் பதிகம் பாடிய இடம். இங்கே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் இடர் தீர்ப்பவன். ஆன்மாவுக்கு பெருந்துன்பம் என்று கருதப்படுவது உடம்பை விட்டு பிரிதலாகிய இறப்பு. அந்த துன்பம் தீர திரு நெடுங்களப் பெருமான் திருவடிகளை நினையுங்கள் என்கிறார் ஐயடிகள் காடவர் கோன். உயிர் போய்விட்டது, உடம்பு கிடக்கிறது. உறவினர்களுக்கு இன்னும் சந்தேகம். உயிர் இருக்கிறதா என்று தொட்டு பார்த்தார்கள், நெஞ்சை தடவி பார்த்தார்கள். துடிப்பில்லை, அவர்கள் துடித்துப் போனார்கள். பேர் வைத்து பெருமையோடு அடைக்கப்பட்டவருக்கு பெட்ட பிணம் வறிய பிணம் என்று பேரிட்டார்கள். கைவாய் கட்டினார்கள். இதுவரை அவருக்கு முன்னால் கைகட்டி நின்றவர்கள் இப்பொழுது அவருக்கே கைவாய் கட்டி விட்டார்கள். ஆடிய ஆட்டம் முடிந்து விட்டது. அப்பா, பிணத்தை எடுங்கள் என்கிறார்கள். இந்த நிலை எல்லோருக்கும் ஒரு நாள் வரப்போகிறது. எடுங்களத்தா என்று கூறும் முன்னால் நெடுங்களத்தார் பாதத்தை நினையுங்கள் என்கிறார் ஐயடிகள் காடவர் கோன். தன் நெஞ்சுக்கு கூறுவது போல நமக்கு கூறுகிறார் பல்லவ மன்னர். அருந்தமிழை கேளுங்கள், அறநெறியை பின்பற்றுங்கள், இடர் தீரும், இன்பம் தடைக்கும். தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது, தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது, பெட்ட பிணமென்று பெயரிட்டு தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது, பெட்ட பிணம் என்று பெயரிட்டு தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது, பெட்ட பிணம் என்று பெயரிட்டு கட்டி பெட்ட பிணம் என்று கேரிட்டு கட்டி கட்டி தொட்டி தடவி துடிப்பொன்றும் காணாது, பெட்ட பிணம் என்று பேரிட்டு கட்டி பெட்ட பிணம் என்று பேரிட்டு கட்டி எடுங்களத்தா பெட்ட பிணம் என்று பேரிட்டு கட்டி எடுங்களத்தா என்னாமுள் எடுங்களத்தா என்னாமுள் ஏழை மடனெஞ்சே எடுங்களத்தா என்னாமுள் ஏழை மடனெஞ்சே மடனெஞ்சே
நெடுங்களத்தா என்னாமுல் ஏழை மடநெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் ஈனை பெட்ட பிணம் என்று பேரிட்டு கட்டி எடுங்களத்தா என்னாமுல் ஏழை மடநெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் மீனை நெடுங்களத்தான் பாதம் மீனை எடுங்களத்தான் என்னாமுல் ஏழை மடநெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் மீனை. கார் கொண்ட கொடை களரிற்றறிவார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் போற்றப் பெற்றவர் அவர் தோழராகிய சேரமான் பெருமாள் நாயனார். சிவ வழிபாட்டின் இறுதியில் தில்லை சிற்றம்பலவன் பாதச் சிலம்பு ஒலி கேட்கும் பேறு பெற்றவர். உயிர்கள் பேசுகின்ற எல்லாவற்றையும் அறிந்து எவ்வுயிர்க்கும் தீங்கின்றி அரசாட்சி செய்தவர். தில்லையில் அவர் பாடிய பொன்வண்ணத்து அந்தாதி புகழ்பெற்ற தமிழ் இலக்கியம். அதில் ஒரு பாடலை இப்பொழுது நாம் கேட்போம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்று கேட்டிருக்கிறோம். பெருமானிடம் வரம் கேட்கிறார் சேரமான் பெருமாள். பெருமானே, நான் செய்த பாவ பலன்களை அனுபவிக்க நான் நரகத்துக்கு போகலாம், அல்லது என் புண்ணிய பலனால் சொர்க்கத்துக்கு போகலாம். மீண்டும் இங்கு வந்து உடம்பெடுத்து ஊர்வன நடப்பன பரப்பன எனப்படும் பல பிறவிகளை எடுத்தெடுத்து இறக்கலாம். உலகையாளும் மன்னனாக இருக்கலாம். எப்படி வந்தாலும் சரி, என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் எம்பெருமானே, உன் திருவடியை மட்டும் மறவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று வேண்டுகிறார் இந்த மாமன்னர். முடிமன்னரான சேரமான் சிவபெருமான் அடிமன்னராக வரம் கேட்கிறார். புடுவாய்ப் பிறக்கினும் புண்ணியா, உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்ற அப்பரடிகளின் தேவாரம் இந்த இடத்தில் சிந்திக்கத்தக்கது. திருமுறைப்பாடலை கேளுங்கள், திருவடி கிடைக்கும், நம்புங்கள். பொய்யா நரகம் புகினோ துரைக்கினும் போந்து புக்கு இங்கு பொய்யா நரகம் புகனும் துரைக்கினும் போந்து புக்கு இங்கு பொய்யா நரகம் புகினும் துரைக்கினும் போந்து புக்கு இங்கு உய்யா உடம்பினோடு ஊர்வ உய்யா உடம்பினோடு ஊர்வ நடப்ப பரப்பவல் உய்யா உடம்பினோடு ஊர்வ நடப்ப பரப்ப பொய்யா நரகம் புகினோ துரைக்கினும் போந்து புக்கு இங்கு உய்யா உடம்பினோடு ஊர்வ நடப்ப பரப்ப வெல்று நையா விழியினோ நாணிலம் ஆளினோ நையா விழியினும் நானிலம் ஆளினும் நான் மறை சேயே நான் மறை சேயே மையார் மீடத்தான் அடிமரவா மையார் மீடத்தான் அடிமரவா வரம் வேண்டுவ மையார் மீடத்தான் அடிமரவா வரம் வேண்டுவனே மரவ வரம் வேண்டுவனே
கயிலை மலை வட கயிலாயம், காலத்தி மலை தென்கயிலாயம். இந்த 2 திருத்தலங்களையும் காணக்கூடிய பேறு பெற்ற அப்பரடிகள். இந்த 2 தலங்களையும் இணைத்து அந்தாதியாக கயிலைக்கு 50 பாடல்களும் காலத்திற்கு 50 பாடல்களும் பாடியவர் நக்கீரதேவநாயனார் என்பவர். இந்நூல் கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி என்று கூறப்படுகிறது. இதில் உள்ள சில பாடல்களை இப்பொழுது நாம் காணலாம். தன் அடியார்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து அவர்களை மண்ணாளவும் வானாளவும் வைத்துவிட்டு சிவபெருமான் தான் மட்டும் நாள்தோறும் பிச்சை எடுத்து உண்கிறானே, இது என்ன மாயம்? இப்படி ஒரு நிலை இருந்தவா காணீர்? குளிர் மிகுந்த கைலாயத்து பெருமான் இப்படி செய்யலாமா என்று கேட்கிறார் நக்கீரதேவநாயனார். அவன் ஏன் பிச்சை எடுக்கிறான்? அடியார்களிடம் சோற்றுக்காக வரவில்லை, அன்பை கேட்டு பிச்சை எடுக்கிறான். அது பொருட்பிச்சை அல்ல, அருட்பிச்சை. குடும்பத்துக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டு குடும்பத் தலைவன் தனக்கென ஏதும் வாங்கிக் கொள்ளாமல் தீபாவளி திருநாளில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு நிற்பது போல எம்பெருமான் நமக்கு எல்லாவற்றையும் தந்துவிட்டு தான் மட்டும் ஒரு கோவணத்தோடு நிற்கிறான். அன்பு காட்டினால் அவன் வசப்படுவான். கயிலைப் பாடலை கேளுங்கள், கண்ணுதல் அன்பை நாடுங்கள். இருந்தவா காணீர், இது என்ன மாயம்? இருந்தவா காணீர், இது என்ன மாயம்? அருந்தள் கைலாயத்து அண்ணல், அருந்தள் கைலாயத்து அண்ணல் வருந்தி போய் கைலாயத்து அண்ணல் வருந்தி போய் தான் நாளும் பிச்சை புகும் போலும் தன் அடியார் தன்னடியார் பிச்சை புகும் போலும் தன்னடியார் வானாள மண்ணாள வைத்து தன்னடியார் வானாள தன்னடியார் மண்ணாள வைத்து தான் நாளும் பிச்சை புகும்போலும் தன்னடியார் வானாள மண்ணாள வைத்து மண்ணாள வைத்து. திருக்காலத்தியில் வாழும் செழுஞ்சுடரே, எனக்கென்று பாதுகாத்து வைக்கப்பட்ட பெருஞ்செல்வமே, எனக்கு வாழ்முதலே, முத்துப்போல் ஒளி வீசும் முக்கண்ணா பெருமானே, இப்பிறவியில் உன்னை கண்டேன், கனிந்தேன், கன்னித் தமிழ் பாடி கரங்கூப்பி வழிபட்டு என் வினைகள் தீர இணையடியில் விடுகின்றேன். இறைவா, இந்த பேரின்பத்தை இனி எக்காலத்தில் எப்பிறவியில் பெறப்போகிறேன் என்று கேட்டு அடுகிறார் நக்கீரதேவநாயனார். எனக்கு இனிமேல் பிறவி வராதே, வந்தால்தானே உன்னை வணங்கி மகிழலாம் என்று அவர் கேட்பது வியப்பாக இல்லையா? அடியார்கள் நிலையே இதுதான். அவர்களுக்கு என்ன வேண்டும்? கூடும் அன்பினில் கும்பிட வேண்டுமே தவிர வீடும் வேண்டாம். தில்லைப் பெருமானை வணங்கும் பேறு கிடைக்குமானால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்றார் அப்பரடிகள். வைத்த மாநிதி சிவபெருமான்.
வாழ்க்கைக்கு முதல் சிவபெருமான். அவரை பாடுவது தானே பிறவி பயன். சொர்க்கம் வேண்டாம், சொக்கலிங்கப் பெருமானை பாட வேண்டும் என்று கேட்கும் இவருடைய பக்திக்கு எல்லையில்லை. இந்த பாடலை கேளுங்கள், இனிப்பாய் இனிக்கும் பாருங்கள். வைத்த ஈரு நிதியே என்னுடைய பாழ்முதலே, வைத்த ஈரு நிதியே என்னுடைய பாழ்முதலே, நித்திலமே காலத்தினீள் சுடரே முய்த்தொழி சேர். வைத்த ஈரு நிதியே என்னுடைய பாழ்முதலே, நித்திலமே காலத்தே நீள் சுடரே முய்த்தொழி சேர். நித்திலமே காலத்தே நீள் சுடரே முய்த்தொழி சேர். வைத்த இது நிதியே என்னுடைய வாழ்முதலே, நித்திலமே காலத்தே நீள் சுடரே முய்த்தொழி சேர். அக்காலத்து ஆசை அக்காலத்து ஆசை அடிநாயேன், அக்காலத்து ஆசை அடிநாயேன். காணுங்கால் காணுங்கால் அக்காலத்து ஆசை அடிநாயேன். காணுங்கால் எக்காலத்து எப்பிறவி யான், அக்காலத்து ஆசை அடிநாயேன். காணுங்கால் எக்காலத்து எப்பிறவி எக்காலத்து எப்பிறவி எக்காலத்து எப்பிறவி எக்காலத்து எப்பிறவி அக்காலத்து ஆசை. இதுவரை 12 திருமுறை அமுதம் 11ஆம் திருமுறை கேட்டோம். விளக்கமளித்தவர் சோசோமி சுந்தரம் அவர்கள். பாடல்களை பாடியவர் டி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.